பெரிதான நாமத்திற்கு ஸ்தோத்திரங்களும் கனமும் செலுத்துகிறேன். இன்றைய தினத்திலும் கூட நம்ம வாலிபர் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நம்ம இன்னைக்கு ஐயாவுடைய மெசேஜில் பார்த்தபடியாக கர்த்தர் பாரபட்சம் இல்லாதவர். அதே போல் கர்த்தர் வித்தியாசமாய் இந்த உலகம் பார்க்கிறவர்களையும் கூட தேர்ந்தெடுத்து பெரிய காரியங்களை செய்கிறார். அதுபோல் ஒரு மனிதனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி கர்த்தர் வித்தியாசமாக இந்த உலகம் பார்த்த ஒரு மனிதனை எப்படி எடுத்து பெரிய காரியங்களை செய்தார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் காணப்போகிறோம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஏகோத் என்பவரை பற்றி எழுதியிருக்கிறது. இந்த ஏகோத்தை பற்றி நிறைய காரியங்கள் வேதாகமத்தில் கொடுக்கவில்லை என்றாலும் சில காரியங்களை இதில் காண முடிகிறது. அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகோத் இடது கை பழக்கம் உள்ளவராக இருக்கிறார். இப்போ இந்த ஏகோத்தை வைத்து கடவுள் எவ்வாறு பெரிய காரியத்தை செய்தார் என்பதை பற்றி நாம் காண்போம். இந்த ஏகோத் இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் பாவத்துக்குள்ளாக போகிறாங்க. அப்போ கடவுளுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ரொம்ப கோபம் வருது. அப்போ ஆண்டவர் இவங்க மேலே கோபப்பட்டு என்ன பண்ணுறாருனா, மோவாப் ராஜா எக்லோன் அப்படின்றவர்கிட்ட 18 வருடங்கள் அடிமைத்தனத்தில் விடுறாரு. அப்போ இந்த ஜனங்கள் மிகவும் பாடுபட்டு இருக்காங்க. அப்போ இவங்க போய் ஆண்டவர்கிட்ட அழுது கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவங்க அப்படி ஜெபிக்கும் பொழுது ஏகோத் அப்படின்ற இரட்சகனை எழுப்ப பண்ணினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ஏகோத் என்ன பண்ணார் அப்படின்னா, இருபுறமும் கருக்கும் ஒரு முழம் நீளமான ஒரு கத்தியை உண்டு பண்ணுறாரு. அடுத்த நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் இவர் மூலியமாக காணிக்கைகளை அந்த மோவாப் ராஜா கிட்ட கொடுக்க போகணும்னு இவர் அனுப்புகிறாங்க. அதற்கு முன்னாடி இவர் இந்த ஒரு ஆயுதத்தை உண்டு பண்ணி தன்னோட வலது பக்க தொடையில் மறைச்சு வைக்கிறாரு. சாதாரணமாக வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வலது கை பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அவங்களுடைய ஆயுதத்தை எடுத்து எந்த சைடு மறைச்சு வைப்பாங்கன்னா இடது புறத்தில் வைப்பாங்க. ஆனால் இவர் இடது கை பழக்கம் உள்ளவராக இருந்தபடியால் தன்னோட வலது பக்கத்தில் அவர் மறைத்து வைக்கிறார். அப்படி மறைத்து வைக்கும் பொழுது முதல்ல அரசவைக்குள்ளே போகிறாரு. அப்போ இந்த சேவகர்கள் எல்லாம் அவர் சோதித்து பார்க்குறாங்க. சோதித்து பார்க்கும் பொழுது அவர்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை. அதனால் இவர் ஈஸியாக முதலாவது என்ன பண்ணுறாருனா அரசவைக்குள்ளே செல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய காணிக்கைகளை செலுத்திட்டு மறுபடியும் போய் தன்னோட ஜனங்கள் எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு திருப்பியும் அரசவைக்குள்ளே போகிறாரு. இந்த மாதிரி எக்லோன் அரசர்கிட்ட போய் உங்ககிட்ட தேவ வாக்கு ஒன்று நான் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் கூட இருந்த எல்லா சேவகர்களும் அமைச்சர்கள் எல்லாரும் அவர் இருந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டாங்க. போனோடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுதான் சமயம்னு தெரிஞ்சுட்டு தன்னோட வலது தொடையில் மறைச்சி வச்சுருந்த ஆயுதத்தை கொண்டு அவரை குத்துறாரு. இதில் வேதாகமத்தில் பார்த்தோமானால் இந்த எக்லோன்றவர் ரொம்ப குண்டான ஒரு மனுஷன். அவரை குத்தின பிறகு அந்த கத்தியை கூட அவரால் வெளியில் எடுக்க முடியாத அளவு அவர் ரொம்ப குண்டாக இருந்திருக்காரு. அப்போ அவரை குத்தின பிறகு இவர் என்ன பண்ணுறாருனா, உடனே போய் அந்த அறைகளை சாத்துறாரு. அவர் இருந்த அறையை உள்ளுக்கு கூடி சாத்திட்டு அவர் பின் வழியாக தப்பித்து செல்கிறார். ஆனால் இதில் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவர் தப்பிக்கக்கூடிய நேரத்தை கடவுள் அந்த இடத்துல உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறார். எப்படின்னா, அந்த அமைச்சர்கள் எல்லாரும் வெளியில் நின்றுட்டு கடவுள் அரசர் உள்ளுக்க குளிச்சிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாக ஒரு குழப்பத்தை ஆண்டவர் அந்த இடத்துல உண்டு பண்ணுறார். அந்த நேரத்தை பயன்படுத்தி ஏகோத் பின்வழியாக தப்பித்து செல்கிறான். தப்பித்து சென்று அவன் என்ன பண்ணுறான்னா, எப்ராயிம் மலையில் போய் எக்காலம் ஊதி கடவுள் நம்மளுக்கு இந்த மோவாபியரை நம்ம கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அந்த காலத்தில் மோவாபியரில் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டி வீழ்த்திட்டு அவங்க கடந்து செல்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்தோமானால் இந்த ஏகோத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இதில் இன்னொரு காரியம் கர்த்தர் இந்த வேதாகமத்தில் பார்க்கிறது என்னன்னா, இந்த ஏகோத் பென்யமின் கோத்திரத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு போட்டிருக்கு. பென்யமின் கோத்திரம் இஸ்ரவேல் 12 கோத்திரங்களில் அது ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் அது ரொம்ப வல்லமையான பலமான கோத்திரமாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இடது கை பழக்கமுள்ள வீரர்களும் வலது கை பழக்கமுள்ள 2 பலமுள்ள வீரர்களும் இந்த பென்யமின் கோத்திரத்தில் இருந்திருக்காங்க.
அவங்க அந்த கோத்திரத்தில் பார்த்தோன்னா நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பார்த்தோம்னா 700 வீரர்கள் இந்த பென்யமீன் கோத்திரத்தில் இடது கை பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவங்க கவன்கள் எரிகிறவராக இருக்கிறாங்க. அவங்க எரியும் போது ஒரு இலை கூட நான் விடாமல் கரெக்டாக அப்படி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதன்படியாக ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் பார்க்கும் பொழுது பென்யமீன் பீரிடுகிற ஓநாய் அப்படின்னு போட்டிருக்கு. இதனால் கர்த்தர் இந்த பென்யமீன் கோத்திரத்திலிருந்து இந்த ஏகோத்தை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். இப்படி ஏகோத் விடுதலை 18 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை 80 ஆண்டுகள் சுதந்திரமாக வாழ அவர் ஒரு விடுதலையை பெற்று கொடுத்திருக்கிறார். இதில் பென்யமீனை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது பென்யமீன் கோத்திரம் எப்படி வந்ததுன்னா பென்யமீனை சார்ந்து வந்தது. பென்யமீனை ராகேல் பெற்றெடுக்கும் பொழுது மிகவும் வலியால் பெற்றெடுக்கிறனால அவனுக்கு பென்னோனி அப்படின்னு பேர் எடுக்கிறாள். அந்த பேருடைய அர்த்தமாவது என்னன்னா என் துக்கத்தின் மகன் அப்படின்னு. ஆனால் தன்னுடைய தகப்பன் யாக்கோபு அவருக்கு என்ன பேர் எடுக்கிறார்னா என் வலது கையின் மகன் அப்படின்னு பேர் எடுக்கிறார். அந்த மாதிரி வலது கையின் மகன் என்று அழைக்கப்படுகிற அந்த கோத்திரத்திலிருந்து 700 இடது கை வீரர்களையும் ஒரு இடது கை பலமுள்ள ஏகோத்தையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே இப்படி பயன்படுத்தின தேவன் நம் ஒவ்வொருவர் மேலும் ஒரு மகா பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் இளவயது குறித்து ஒருவனும் உங்களை அசட்டை பண்ணாதபடி நீங்கள் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் விசுவாசிகளுக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தீங்களானால் கர்த்தர் ஏகோத்தை எடுத்து பயன்படுத்தியது போல உங்கள் அனைவரையும் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.